வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி புதன்கிழமை 22ஆம் தேதி 5வது மாதம் 2024 50-50 ட்ரா நடைபெறுது. 97வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக இப்போ நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்த ரிசல்ட்டு 319 ரிசல்ட் வந்திருக்கு. வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 319 நமக்கு ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஆல் போர்டு நம்பரில் 100% ஸ்ட்ராங் பண்ணி ஆல் போர்டு 9-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர்லேருந்து 2 நம்பருமே அப்படியே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பாட்ஸில் கொடுத்ததுலையும் 819 எடுத்திருக்கோம், பாட்ஸில் 019 எடுத்திருக்கோம். ரெண்டுலேயுமே பிசி பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 2 பாட்ஸ்லையுமே நமக்கு பிசிங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம 019 819 எடுத்திருந்தோம். இதில் 2 பாட்ஸ்லையுமே பிசி வின் ஆகிருக்கு. டெஸ்ட்டு மிஸ்ஸு தான் 3 நம்பருக்கு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு ஆல் போர்டு நம்ம கொடுத்ததுலையும் 9-1ங்கிறது நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஏ போர்டில் 2ஆம் நம்பர் 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு அதாவது 9 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 5 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 11 நாள் ஆகுது. பி போர்டில் 9 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 11 நாள் ஆகுது. சி போர்டில் 0 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையில் நமக்கு ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மீண்டும் நமக்கு 9 பி போர்டு ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வந்துச்சுனாலும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0வும் நமக்கு சில நாட்கள் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்னு பார்க்கையில் 9 மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0வும் ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3க்கு 0, 1க்கு 0, 9க்கு 0ங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதனால் எந்த போர்டில் வேணாலும் ஒரு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வையும் கணக்கில் எடுத்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸு நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சே பாட்ஸு நம்பர் 2 நம்பர் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லையில் 907 பாட்ஸு 907 பாட்ஸு 948 பாட்ஸ். நம்ம பாட்ஸு நம்பரில் அதிகமான நம்பர் கொடுக்காம 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகியிருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்காங்க. நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாண்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களுமே நம்ம இப்போது போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம கொடுத்ததில் போன வருஷம் வந்த ரிசல்ட்டு 239 ரிசல்ட்டாக இருக்குது. இதிலேருந்து ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 9ஆம் நம்பரை இதை மெத்தேடிலேருந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணி சொல்லியிருந்தோம்.
நமக்கு 3ஆம் நம்பரும் வந்துருச்சு, 9ஆம் நம்பரும் வந்துருச்சு. 2 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போது இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வந்து 621ன்னு இருக்குது. அப்போது 6ஆம் நம்பரு, 2ஆம் நம்பரு, 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸை ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22ஆம் தேதி 5வது மாதம் 2024 புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கான நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்க்கையில் வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் அடித்த ரிசல்ட்டு எல்லா மெத்தேடையுமே நான் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்டு நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கணும்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டவே வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பராக யாருமே எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க. நம்ம ஒவ்வொரு போர்டு நம்பருமே இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங் பண்ணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் 6-5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 7-1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம போர்டு நம்பர்ஸாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் வந்து. ஏ போர்டு 9-0, பி போர்டில் 6-5, சி போர்டில் 7-1 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கையில் வந்து ஒரு கலப்பு நம்பர்ஸாகவும் நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்கள் கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 416, 157, 161, 947, 048ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் ஒரு கலப்பு நம்பர்ஸாக வந்திருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எப்போதுமே ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. நமக்கு இப்போது போர்டு மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா 197ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, 196 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது, 961 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். நமக்கு ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா 804ங்கிறது ஒரு கணக்கில் இருக்குது, 804ங்கிறதையும் ஒரு கணக்கில் வைங்க. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம மொத்தம் 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 9 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக 100% நம்ம வின்னிங் வந்து ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதாவது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 97, 48, 61, 17 ஸ்ட்ராங்கான நம்பராக மட்டுமே கொடுக்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 07, 41, 61, 17, 97, 48 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் 100% கிடையாது, 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கு. நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும்
நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் இப்போது ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கண்டிப்பாக 100% வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் ஒவ்வொரு நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு நம்பரையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஒரு கலப்பு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 10, 48, 19, 61, 90, 62ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.